வெல்கம் டு சத்யா விலாகர். இது வந்து எங்கள் வீட்டில் இருக்க ஆலிவேரா. ஸோ இன்றைக்கி ஆலிவேரா தான் வந்து பேக் தான் வந்து பார்க்க போகிறோம். ஸோ இதுதான் வந்து இப்போ நாங்கள் கட் பண்ணிகிட்ருக்கோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா சைடில் இருக்க எல்லா எட்ஜையும் வந்து எடுத்துகிட்ருக்கோம். ஏன்னா அது வந்து ரொம்ப ஷார்ப்பாக இருக்குல்ல, அதனால தான் எடுத்துகிட்ருக்கோம். இன்னொரு சைடு எடுத்துகிட்ருக்கோம். இப்போ அங்கே பார்த்தீங்களா சத்யாவை எப்படி எடுத்துருக்குன்னு. இது வந்து நல்லா இந்த மாதிரி வாஷ் பண்ணிக்கோங்க, வாட்டர் வாஷ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் இந்த க்ரீனில் வந்து போயிடும். சின்ன இந்த க்ரீன் கலரில் இருக்கிறதால எங்கள் வீட்டில் வந்து செடி இருக்குது, அதனால் அதையே நாங்கள் வந்து எடுத்துட்டோம். இப்போ இந்த பச்சை கலர் வந்து நல்லா கட்டு உங்களுக்கு ஒரு கிளியராக ஒரு சின்னதாக வந்து ஜெல் மாதிரி வரும். அதை மட்டும் நீங்கள் வந்து தலைக்கு ஃபுல்லாக தேய்ச்சிக்கோங்க. தேய்ச்சிட்டு ஒரு 10 மினிட்ஸ் வந்து கொண்டை போட்டு வச்சுட்டு இப்போ வந்து நாங்கள் எல்லாமே இந்த மாதிரி வந்து கட் பண்ணி எடுத்துருக்கோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நல்லா வந்து நேரம் எடுத்துக்கோங்க, எந்த சிக்கும் வந்து இருக்கக்கூடாது. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஆலிவ் ஆயில் நம்ம வந்து தேய்க்க ஆரம்பிச்சிடலாம். இப்போ வந்து நல்ல சொன்ன மாதிரியே வந்து நேர் எடுத்துருக்கோம். நம்ம வந்து ஆலிவேரை வந்து அப்ளை பண்ணோம்னா நமக்கு வந்து நிறையாவே இருக்குது. இப்போ வந்து ஆலிவேரை தேய்ச்சிங்கன்னா நம்ம முடி வந்து நல்லா சில்கியாக இருக்கும். பொடுகன்னு போயிடும். நிறையாவே இருக்குது, சொல்லவே முடியாது, அவ்வளோ நிறையா இருக்குது. ஆலிவேரை போட்டோம்னா முடி வந்து நல்லா வளரும். அந்த மாதிரி நிறையா இருக்குது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து ஆலிவேரை வந்து அப்ளை பண்ணிட்டுருக்கேன். இங்கே பார்த்தீங்களா பொடுகு இருக்க, எனக்கு வந்து பொடுகு இருக்குது, அதை வந்து ஃபுல்லாக தேய்ச்சிட்டு இருக்கோம். இப்போ சத்தியா இப்போ வந்து பார்த்திங்கன்னா எனக்கு வந்து ஷைனியாக லாங் ஹேர் வேணும். லாங் ஹேருக்கு தான் நான் வந்து அதிகமாக போடுவேனே, அதுக்காக இப்போ வந்து திருப்பியும் ஒர்க்கா போடுறேன். நான் ஃபஸ்ட்டே வந்து ஒரு டைம் போட்டேன், பட் அது வந்து வீடியோ இருக்குல்ல, அதனால இப்போ வந்து வீடியோ இருக்கிறேன். ஆலிவேரை தொடும்போது அப்படியே வந்து அப்படியே ஜெல்லாக என்னமோ ஒரு மாதிரி தண்ணி மாதிரியே இருக்குது, என்னன்னு தெரில. அப்புறம் லாஸ்ட் டைம் போட்டப்போ வந்து எனக்கு இன்னும் கொஞ்சம் கம்மியான முடி தான் இருந்திருக்கும். ஆனால் இப்போ வந்து இன்னும் கொஞ்சம் வளர்ந்துருச்சு. அதுவும் நான் வந்து அப்போவே ஆலிவேரை போட்டல, அதுக்கப்புறம் தான் வந்து வளர்ந்துச்சு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நல்லா வந்து முடி ஃபுல்லாக தேய்ச்சாச்சு. அதுக்கப்புறம் வந்து என்ன பண்ணுன்னா முடி ஃபுல்லாக நல்லா வந்து தேய்ச்சோம்னா அதுக்கப்புறம் இந்த மாதிரி 10 மினிட்ஸ் அப்படியே வந்து விட்டுருங்க. நான் சொன்ன மாதிரி அப்போ தான் உங்களுக்கு வந்து சொல்லியிருப்பேன். இப்போ வந்து இந்த மாதிரி நான் வந்து இப்போ கொண்டை போட்டிருக்கேன் இல்லையா, அதே மாதிரி வந்து நீங்கள் கொண்டை போட்டு ஒரு எத்தனை நேரம் வேணாலும் வச்சுக்கலாம், இல்லை ஒரு 10 நிமிஷம் இருந்தால் வந்து போதும். அதுக்கப்புறம் நீங்கள் இது போய் தலை குளிச்சிங்கன்னா வந்து நல்லா சில்கியான ஹேர் வந்துடும். ஆலிவேரா ஜெல் ட்ரை பண்ணிங்கன்னா இப்போ உங்களுக்கு சில்கியர் அண்ட் லாங் ஹேர் கிடைக்கும். முக்கியமாக வந்து சொல்லணும், சன்லைட்லேயே வந்து ட்ரை பண்ணுங்கள். ஏன்னா நீங்கள் வந்து இது ஹேர் ட்ரை யூஸ் பண்ணிங்கன்னா முடி வந்து நல்லா வெடிச்சு போயிடும். அதுக்கப்புறம் சுத்தமாக நல்லா வளராது.